ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீராஜ் சேனல் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியில் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நாம எதிர்பார்த்த அந்த டைம் வந்துருச்சு. தேவையான பொருள்லாம் இருக்கா? கூலா எல்லாமே இருக்கு சார். ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அங்கே எஸ் சார் அப்படின்ற போது மரியாதை எப்படி பேசுறதுன்னு பேசி காட்டு. உள்ளுக்குள்ள பதட்டமா தான் இருக்கு. ஆனா நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் நாம செஞ்சுட்டோம். இப்படிதான் கூட்டம்னா அலர்ஜி ஆயிடுச்சுப்பா. ஈடன் காலேஜ் இன்டர்வியூ ஒரு கை பாத்திர வேண்டியதுதான். நம்ம நாட்டோட மிகப்பெரிய யூனிவர்சிட்டி மாதிரி இருக்கு. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. ஓப்பா, இவங்க எல்லாரும் நமக்கு போட்டி தான். இதுல பாஸ் பண்ணணும். எத்தனை பேர்னு பார்த்தல? நான் சமாளிச்சிருவேன். எப்ப மட்டும் பயப்பட மாட்டறா கூட்டத்தை பார்த்து. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எந்த சந்தேகமும் வரல. இந்த கூட்டத்துல போய் உட்கார்றப்போ நடக்கும் நினைக்கிறேன். சமாளிச்சிருக்கேன். ஆனா யாரும் கண்காணிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கூட்டத்துல எதிரிங்க இருக்காங்களா? யாரும் பாக்குற மாதிரி தெரியுது. ரெண்டு பக்கமும் ஷாக்கு தான் அந்த குழந்தைக்கு. இங்க வந்திருக்க அத்தனை பேரையும் யாரோ கண்காணிக்கிற மாதிரியே தோணுது. நம்மளை யாரோ உன்னிப்பா கவனிக்கிற மாதிரியே உணர்றேன். யாரு? அதோ அங்க அந்த பேசேஜ்ல 4 பேர், அந்த டவர்ல 4 பேர், இந்த பில்டிங்கோட லெஃப்ட்லயும் ரைட்லயும் பல கண்கள் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்றாங்க. எதுக்கு இருக்கட்டும் சேகரிச்சு வச்சிருக்கேன். அப்படின்னா இவங்க எல்லாருமே இன்ஸ்ட்ரக்டர்ஸ் தான். வரவங்களோட ஒவ்வொரு அசைவையும் கண்காணிச்சு அதுக்கு ஒரு ஸ்கோரை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னடா பண்ணீங்க ஸ்கூல்ல? அப்படின்னா இந்த காம்பவுண்ட்குள்ள காலை வச்ச உடனே எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க 2 பேரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எக்ஸாமினர்ஸ் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. D68 ஃபெயில், A12 ஃபெயில். ஏன் G114 பாஸ். இந்த வருஷம் வந்திருக்கிற யாரும் அந்த அளவுக்கு ஸ்பெஷலா தெரியல. யாருக்கும் எலிகன்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியல. எதை வச்சு ஃபைல் பண்றீங்க? எந்த தகுதியும் இல்லாத இவங்களோட பாதமும் நிழலும் நம்ம ஸ்கூல்ல படுறத நினைச்சா வெக்கமா இருக்கு. எலிகன்ஸ் தான் அவங்க கலாச்சார மதிப்பை காட்டும். எலிகன்ஸ் தான் இந்த உலகத்தையே நாம எதிர்பார்க்கிற ஒரு சொர்க்கமா மாத்தும். எலிகன்ஸ் இல்லாத எந்த குடும்பத்தையும் நீங்க எடுக்காதீங்க. சரி சார். ஏப்பா, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாய்கிறாரு, நிஞ்சா மாஸ்டர் மாய்கிறாரு. பரவாயில்லையே, 10 குடும்பத்துல ஒரு குடும்பம் தேறி இருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம ஃபவுண்டரோட ஸ்டாச்சுவுக்கு அவங்க மரியாதை கொடுக்கறாங்க. எனக்கு பல முகங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது என் டார்கெட் ஆசைப்படுறது செய்யறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. செஞ்சு காட்டுறேன். உண்மையை சொல்லணும்னா இந்த ஆளு யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. இவ்வளோ பர்ஃபெக்டா அந்த டவுட் வராது. பண்ணாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். வட்டத்தலை எலிகண்டா இருக்காங்க. அதுவும் இவ்வளவு எலிகண்டா இருக்காங்க. அந்த குடும்பம் யாருன்னு கண்டுபிடிங்க. K212 இவங்க ஃபோர்ஜர்ஸ் சார். இவங்க மக ஆனியா ஃபோர்ஜர் ரிட்டன் எக்ஸாம்ல வெறும் 31 மார்க்ஸ் எடுத்திருக்கா. இது அவ்வளவு எலிகண்டா இல்லையே. அதுலயும் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல. அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரா? இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காகவே கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. இருக்கலாம். அது வரைக்கும் கண்டுபிடிக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு உண்மையிலேயே எலிகன்ஸ் இருக்கா இல்லையாங்கறத நாம தான் உங்க கண்டுபிடிக்கணும். அட்மிஷன் நம்பரை எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. G114 ஹால் 1க்கு போங்க. A12 நீங்க எல்லாம் ஹால் நம்பர் 2க்கு போங்க. இங்க டைம் வேஸ்ட்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல போல இருக்கு. அப்புறம் K212 உடனே ஹால் 1க்கு போங்க. ஒன்னெல்லாம் பாஸ் ஆகும். நம்மள ஃபுல்லா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. கவனமா இருங்க. கண்காணிக்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நார்மலா இருந்தா எப்படி? அரிச்சாலும் சொரியக்கூடாது. இவன் ஃபைல். இது கூட அவங்க வைக்கிற இல்ல டெஸ்ட் காப்பாத்துறாங்களான்னு பாக்குறது. இது கூட எந்த இருக்கு. பிரச்சனை யாரும் அவங்ககிட்ட போக மாட்டேங்கிறாங்களோ நாமளும் அதை ஃபாலோ பண்றது நல்லது. அப்படி ஒரு வேளை இந்த டெஸ்ட்ல ஒரு பார்ட்னா இதை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தம்பி உனக்கு ஒன்றும் ஆகல? பாத்துருவோம். இன்டர்வியூக்கு வரவங்க அவங்க துணி அழுக்காகாம பாத்துக்கணும். இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அதே கால் உள்ள வச்சு தான் தூக்கணுமா? அடி எதுவும் பண்ணலையே. அதான் அதுக்காக ட்ரெஸ் வந்து மெயினா பாக்குறாங்களா இல்ல செக் அந்த பண்ணிக்கோங்க. விஷயத்த பாக்குறாங்க? எதிர்பார்த்தது தப்புதான். சாதாரண ஊருக்காரங்க போல இருக்காதான் இப்படி பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு இன்டர்வியூக்கு வரும்போது சுத்தமா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? உடனே K212 வெளியே துரத்துறீங்க. ஐயோ என்னாலே இப்ப இவங்க எல்லாரையும்
மறுபடியும் வெளியே துரத்த போறாங்களே. என்ன மன்னிச்சிருக்க இந்த சார். மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க வேற ட்ரெஸ் பேக் பண்ணி கொண்டு வந்து அதையும் மாத்திக்கிட்டோம். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்கும்னு யாரு எதிர்பார்ப்பாங்க? ஆக்சுவலா அந்த ப்ளூ சூட்டை விட இந்த கிரே சூட் தான் நம்ம ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. அந்த ப்ளூ சூட்டை போட்டிருந்தேன்னா நம்மள சாதாரண ஊருக்காரங்க நினைச்சு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. எங்க ட்ரெஸ் மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. பண்ணது பத்தாதுன்னு அந்த பையனுக்கு நன்றி சொல்றாங்க. பிரமாதம், ரொம்ப அற்புதம், எலிகன்ட். எங்களை ஏமாத்த இவ்வளவுதான் ஈஸியா ஏமாத்த முடியும். அந்த பொண்ணை தான் டெஸ்ட் பண்ணணும். வாய மூடு. பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் பசங்க கத்துப்பாங்க. அப்படி பார்த்தா வெறும் 30 மார்க்ஸ் எடுத்த அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் அப்படிதான் இருப்பாங்க. உங்க உண்மையான முகத்தை நான் வெளிக்கொண்டு வரேன். உதவி விட ஒரு ட்ரெஸ் முக்கியமாடா. ஐயோ போறீங்களே ஈடன் காலேஜ். எமர்ஜென்சி நேரத்துல உண்மையான முகத்தை காட்டணும்னு பாக்குறேன். இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டோம் அவங்க வலையில விழுந்துருவோம். ஃபார்மேஷன் டீயை உடைக்காதீங்க. இந்த அனிமல்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, புரியுதா? ஏய், உங்களை இதெல்லாம் பண்ண சொல்லி யார் உத்தரவு கொடுத்தது? அது வந்து நீங்க தானே சார்? எனக்கு வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டே நடக்குமே. எக்ஸாமினர்ஸ்க்கு மத்தியில ரொம்ப முக்கியமான சில பேரும் இருக்காங்க. யாருக்கும் எதுவும் ஆகிறதுக்குள்ள போய் தடுத்து நிறுத்துங்க. வைஸ் மினிஸ்டர் நானே. அதுக்கு என்ன? நான் சென்ட்ரல் பேங்க் வைஸ் மினிஸ்டரா? திரும்பவும் கோட்டுக்காது. லார்ட், ஆனியா திரும்பவும் மயங்கிட்டா. கூட்டத்தை பார்த்து ஆனியா பேனிக் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டெஸ்ட் நேரத்துல இந்த மாதிரி நடந்தா எப்படி? இதுதான் அந்த மந்தையோட தலைவன் நினைக்கிறேன். அப்ப இதைத்தான் தடுக்கணும். என்கிட்ட இருக்கிற கண்ணை இப்ப நான் எப்படி வெளி? நீங்க ஆனியாவை பாத்துக்கோங்க. என்ன பண்றீங்க? என்னது மறுமடியா? ஆமா, வருமத்தை போட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. யோகா கிளாஸ்ல பிரஷர் பாயிண்ட்ஸ் பத்தி சொல்லி கொடுத்தாங்க. அதை அப்படியே யூஸ் பண்ணேன். இத குருடா போக்குல பண்ண அவ்வளவுதான். ஏன் அப்படி பாக்குறீங்க? மாட்டுக்கு ஸ்பெஷல் பாயிண்ட்லாமா உங்களுக்கு சொல்லி தராங்க? பயந்து போயிருக்கு. இல்ல ஆனியா, அதுகிட்ட போகாத. வேண்டாம். பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. இப்படிலாம் பண்ணாத. அதுங்க இப்ப வீட்டுக்கு போயிடும். போனா நல்லது. நல்ல வேளை யாருக்கு எதுவும் ஆகல. சந்தோஷப்படுங்க. ட்ரெஸ் கிழிஞ்சிச்சடா, பரவாயில்லையா? இப்போ நீ தாண்டா ஸ்கூலுக்கு வேணும். இவரும் இந்த ஹவுஸ் மாஸ்டர்ஸ்ல ஒருத்தர். ஒருவேளை எக்ஸாம்ஸோட இன்சார்ஜா இருப்பாரோ? எந்த பிரச்சனையும் வராம நீங்க பாத்துக்கிட்டீங்க. அதுக்கு நன்றி. எங்களுக்கு நீங்க பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. பெரிய கலவரமே நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால இன்டர்வியூவை நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பொறுத்துக்கங்க. தேவைப்பட்ட உங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு உடனே ஹாலுக்கு போங்க. எங்க ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண உங்க குடும்பத்துக்கு எல்லா தகுதியும் இருக்கு. என்ன சொல்றீங்க? எப்படியோ இந்த தோல்வியிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். உங்களோட இந்த பெரிய மனசை நான் பாராட்டுறேன் சார். ஆனா இதை நாங்க எதிர்பார்த்தோம். அதுதான் எல்லாத்துக்கும் தயாரா வந்திருக்கோம். எத்தனை ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தீங்க? இவங்க பண்றத பார்த்தா எலிகண்டா தெரியல. எனக்கு பதட்டமா தான் இருக்கு. ஒரு வழியா ஃபோர்ச்சர்ஸ் இன்டர்வியூக்கு தேவைட்டாங்க. இந்த விஷயம் கூட தெரியாமலா நீங்க இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணீங்க? எனக்கு புரியல. என்ன அமைதியா இருக்க? பதில் சொல்லு. இப்படி மாதிரினா எப்பறம் ஒரு குழந்தை பதில் சொல்லணும்? வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார். உன்னை என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லி வச்சிருக்க? பல வருஷங்களா நான் ஸ்பை. ப்ரெஷரை செக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் பசங்களுக்கு. ஆனியா பாப்பா என்ன பண்ண போல? கொடூரமான தீவிரவாத கும்பலுக்குள்ள நுழைஞ்சு போய் ஏற்படாத பதட்டம். விசையில தடுக்க ஒரு நொடி இந்த போய் ஏற்படாத பதட்டம். ஸ்கூல்ல ஒரு குழந்தை சேர்க்கறதுக்கு எதுவுமே இல்லை. என் வெற்றி என் தோல்வி இன்னொருத்தர் கையில் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்குள்ள ஒரு வாரம் இந்த பதட்டத்தை என்னால கட்டுப்படுத்த முடியல. இவளே அப்படின்னா ஃபோர்ஜர்ஸ் வரலாம். ஐயோ, பயப்படுற அளவுக்கு ஒரு ஸ்கூல். இது ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ஸோட
மிகவும் முக்கியமான தருணம். இதுல குழந்தையோட ட்ரெஸ் வந்து செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ஒரு வழியா உள்ள வந்துட்டீங்க. இன்ஃபர்மேஷன் போட்டீங்க. அவன் மனசுல நினைச்சா உஷாரிடுவான். நிச்சயமா தோக்க மாட்டாங்க. இங்க பாருங்க, எங்க ப்ராசஸ நாங்க சொல்லிடுறோம். முதல்ல நாங்க பேரண்ட்ஸ தான் கேள்வி கேட்போம். இவர் மேல்கம் மால் ஹாஸ்டல் 5 ஓட ஹவுஸ் மாஸ்டர். ரொம்ப அமைதியா, பொறுமையா, சின்சியரா பேசுவாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும். ஓ, இவர் கேட்கிற கேள்விகளுக்கு சின்சியரா சரியான பதில் சொன்னா நிச்சயமா நிறைய மார்க் கிடைக்கும். இவங்க உங்களோட 2வது மனைவின்னு கேள்விப்பட்டோம். நீங்க எப்ப சந்திச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்னும் நேரடியா பாயிண்ட்க்கு வந்துட்டாங்க. குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு புரியுது. என்னோட மனைவிய ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் தைக்கிற ஒரு கடையில தான் பார்த்தேன். எனக்கு பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. என்னோட முதல் மனைவிய நான் இழந்த நாள்ல இருந்து வேற ஒரு பொண்ணுகிட்ட பேசுற தைரியம் எனக்கு வந்ததில்லை. மக இருக்கிறதுனால இன்னொரு உறவு வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா பேசி பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தான் என் வாழ்க்கையை முடிவு பண்ண. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறையா மரியாதையோட நடந்துப்பாங்க. இவங்க என் பொண்ணை நல்லா பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை வந்துருச்சு. நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா மேடம்? அது லாய்ட் உண்மையிலேயே தான் மக மேல உயிரையே வச்சிருக்காரு. என் மேலயும் அவரு நிறைய அக்கறை காட்டுவாரு. அன்பான குடும்பத்தை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தையோட இருக்கிறவரை இவ்வளவு அழகா இருக்கிற நீங்க ஏன் சூஸ் பண்ணீங்க? உங்களோட இந்த கேள்வியை நான் கண்டிக்கிறேன் மாஸ்டர் ஸ்வான். கிளைன் ஹால்ல இந்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன தெரியும்? ஹவுஸ் மாஸ்டர், முன்னாள் ஹெட் மாஸ்டருடைய மகன் தான் இவரு. அந்த உரிமையில தான் இங்க இருக்காரு. திமிரு ஜாஸ்தி, பேராசை பிடிச்சவரு, எதிரியா அலட்சியம். போன மாசம் இவரோட வைஃப் இவரை விவாகரத்து பண்ணிட்டு போனாங்க. மகளோட நீ கேள்வி கேக்குற. இது வரைக்கும் இன்டர்வியூஸ்ல இவர் கேட்ட கேள்வியில வச்சு பார்த்தா இவருக்கு நல்லா இருக்க குடும்பத்தை பார்த்தாலே ஆவாதுன்னு தெரியுது. வன்மத்தை காக்கிறதே இவர் கேட்கிற கேள்விக்கு கோவப்படாம இருக்கிறது நல்ல ஆப்ஷன். இது எங்களோட அடுத்த கேள்வி. எதனால நீங்க எங்க ஸ்கூல்ல அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது ஒரு நல்ல என் டார்கெட் டெஸ்மாண்ட நெருங்கணும். உங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சிறப்பா செயல்படுறாங்கன்ற நம்பிக்கை. நாலேஜபிளாவும் கலாச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் தரீங்க. குறிப்பா மேல் வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் எப்படி தேசப்பற்றோடு இருக்கணுங்கிறதையும் நீங்க ஸ்ட்ரிக்டா சொல்லி தரீங்க. ஈடன் காலேஜோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு யாரும் ஈடு கொடுக்கவே முடியாதுன்னு யாரு கேட்டாலும் பெருமையா சொல்றாங்க. எலிகண்டா சொன்னீங்க லாய்ட் ஃபோர்ஜர். என் எதிர்பார்ப்புகளை திருப்திப்படுத்திட்டீங்க. சரி, உங்க மகளை பத்தி நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களோட வீக்னஸ் என்னன்னு சொல்லிடுங்க. ஆனியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் கியூரியஸா இருக்கிற ஒரு பொண்ணு. ஆனா அவளுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது தான் இப்போதைக்கு அவ வீக்னஸ். ரொம்ப புத்திசாலியும் கூட. இவ புத்திசாலியா? ஒரு சில நேரத்துல நான் மனசுல நினைக்கிற விஷயங்களை கொஞ்சம் கூட மாறாம அப்படியே சொல்லுவா. அதனாலேயே நான் கவனமா இருப்பேன். நோட் பண்ணிருக்கான். ஒரே குறைன்னா ரொம்ப செலக்ட் பண்ணி தான் சாப்பிடுவா. சரி, உங்களோட பேரண்டிங் ஸ்டைல பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா மேடம்? பிராக்டிஸ் பண்ணத மறக்காத. வாயை திறக்கல இன்னும். உங்களுக்கு தான் இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமே. நான் இவளோட உண்மையான அம்மா இல்ல. அதனால அவளுக்கு என்ன பிடிக்கணும்னு ஆரம்பத்துல நிறைய செல்லம் கொடுத்து வளர்த்தேன். ஆனா ஃபியூச்சர்ல பிரச்சனை வரக்கூடாதுன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நானும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். சாப்பாட்டுல கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அப்படி நீங்க வீட்ல என்ன சமைப்பீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது வந்து நான் பாதி நாள் சமையல் வேலையெல்லாம் நான் தான் பண்ணுவேன். ஆனா தேவைப்படும் போதுதான் அவங்க எங்களுக்காக சமைக்கிறாங்கல்ல, அதுவே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். ஆனா இது வரைக்கும் நடந்ததே இல்ல. என்ன ஜோக்கா? பொண்டாட்டினா வீட்ல இருந்து சமைச்சு போட வேண்டியதானே? குழந்தை கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இல்ல. முதல்ல உங்க பொண்டாட்டி என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்னு கண்டிப்பா இருக்கும். அவங்க எல்லாத்தையுமே நீட் அண்ட் கிளீனா வச்சுப்பாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம என் பொண்ணு அக்கறையோட பாசமா பாத்துக்கிறாங்க. இத போய் பெருசா சொல்றீங்க? பெண்கள் எல்லாமே சாதாரணமா செய்யற வேலை தானே இது? இல்ல சார், அது இல்ல பரவாயில்ல விடுங்க லார்ட். ஆமா உண்மைதானே. வேண்டாம், பொறுமையா இரு. இதுக்கு நீ இரிட்டேட் ஆக வேண்டிய அவசியமே இல்ல ட்வைலைட். அனாவசியமா எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காத. ஏத்த மாதிரி இது. ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுற ஜோடி பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. எங்களை எப்படியாவது இதுல தோக்கடிக்கிறதா என் குறிக்கோள். ஒருவேளை அது மட்டும் நடக்கலன்னா இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நியாயம் இருக்காது. சரி சரி, அடுத்ததான் உங்க குழந்தைய சில கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறோம். ஆரம்பிச்சிட்டாங்களா? முதல்ல உன் பேரையும் உன் வீட்டு அட்ரஸையும் சொல்ல முடியுமா? என் பேரு ஆன்யா ஹோய்கர். அட்ரஸ் பெர்லின் வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். பார்க் அவென்யூ. லீவு நாட்கள்ல வீட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க செல்லம்? நாங்க மியூசியம்க்கு போவோம், அப்புறம் ஓபேராக்கு போவோம். கரெக்ட்டா நான் எதிர்பார்த்த கேள்வியா கேக்குறாங்க. இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அது மனசுல இன்னும் நன்னடா சொல்லிடுவான். ஸ்கூல்ல நடக்கிற கெட் டுகெதர்ல
எனிமி ஆர்கனைசேஷனுடைய பாஸ் ஆன டெஸ்மண்டோட திட்டம் என்னங்கறத கண்டுபிடிப்பேன். ஆர்கனைசேஷன் பாஸோட திட்டம் என்னன்னு கண்டுபிடிப்பேன். ஆர்கனைசேஷனோட பாஸா? ஹெட் மாஸ்டர் சொல்றீங்களா? அடி பாவிய. சாரி சார், ஏதோ ஆர்வத்துல இந்த மாதிரி உளறிட்டேன். எங்க ஹெட் மாஸ்டர் இவ்வளவு உயர்ந்திருக்காருல, அவரை பார்த்து இவ ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கா. முன்னோடிகள் கிட்ட இருந்து கத்துக்கணுங்கிற ஆர்வம் இவ கண்ணுல தெரியுது. இந்த வயசுல இவ்வளவு எலிகன்ஸா? அது சரிம்மா, இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் பேர் என்னன்னு உனக்கு தெரியுமா? மாஸ்டர் நன்னடா? பெனடிக்ட் ஐவன் குட் ஃபெலோ. மிஸ்டர் பெனடிக்ட் அட்வென்ட் குட் ஹெலன். சரி, அவர் மாதிரியே வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல் ஆக நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கன்னு சொல்லு. எந்த பொருள் இல்லனாலும் காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு வருவேன். மரணத்தை எதிர்த்து போராடி எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பேன். ஸ்பை கார்ட்டூன்ஸை பார்த்து பார்த்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நல்லா கத்து வச்சிருக்கா. ஜெயிக்கணுங்கிறதுல இந்த அளவுக்கு வெறியா? நான் தான் இந்த பொண்ணை குறைச்சு மதிப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கூல்ல இடம் பிடிக்க நீ அந்த அளவுக்கு எல்லாம் பண்ண தேவையில்லமா. சரி, இப்ப நம்ம டாபிக்க மாத்துவோமா? சரி, உங்க அப்பா என்ன பண்றாருன்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. ஓ, அப்படின்னா அவர் பிஸியா இருப்பாருன்னு சொல்லுங்க. உங்களோட அம்மாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா அப்பப்போ கொஞ்சம் பயமுறுத்துவாங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு மார்க் கொடுக்க முடியும்னா அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100 பாயிண்ட் கொடுப்பேன். அம்மா அப்பா கூட ஜாலியா இருக்கும். எனக்கு அவங்கள பிடிக்கும். எப்பவும் அவங்க கூடயே இருக்கணும். கடவுளே, இஷ்டத்துக்கு பேசுறா. சரி, உனக்கு பழைய அம்மாவை பிடிச்சிருக்கா இல்ல இந்த அம்மாவை பிடிச்சிருக்கா? என்ன மாஸ்டர் நீங்க? ஏன் இதுக்கு என்ன? இதுக்கு பதிலா வேற ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா சார்? முடியவே முடியாது. இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இவ ஆர்ஃபனேஜ்க்கு எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாத. மூஞ்ச ஒருவேளை உடச்சலாம். அவளோட உண்மையான அப்பா அம்மா. ஐயோ, இப்படியா கேள்வி கேட்பா மண்டை. ஒரு குழந்தைகிட்ட எதை கேட்கணும்னு தெரியல. நீலாம் ஸ்கூல் ஆனியா, புரிஞ்சு போச்சு. உனக்கு உன் பழைய அம்மாவை தான் பிடிக்கும்ல? இது நியாயமே இல்ல. ஐயோ கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல இந்த கேள்வி. இந்த மிஷன்ல ஜெயிக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பெத்த அப்பா அம்மாவை விட்டுட்டு ஹாஸ்டல்ல தங்குற நிறைய பசங்க இங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி தேம்பி தேம்பி அழுதான்னா இப்படிப்பட்ட ஸ்கூல்ல அவனால எப்படி படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? திமிரு பிடிச்சவனா இருந்தா என்ன பரவாயில்ல பெற்ற. போலியான குடும்பத்துக்கு பொறுமை காத்துதான் ஆகணும். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுவாளா? இதுக்கெல்லாம் ஐயோ, கோபம். 2 பேருக்கும் நான் கோவம். இரண்டாவது மனைவியே, நான் உண்மையை வெளியே சொன்னதுக்காக என் மேல கோச்சுக்காதீங்க ப்ளீஸ். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு பொறுமையா இருப்பா இப்படி கேட்டா? மன்னிச்சிருங்க சார், இங்க ஒரு கொசுவை பார்த்துட்டேன். இங்க பொண்ணான வாய்ப்பு ரொம்ப கொடுத்து நேரமா குய்யா குய்யான்னு கத்துது. எங்க போற? இன்னும் இன்டர்வியூ முடியலையே. ஒரு குழந்தையோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காத எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் எனக்கு தேவையில்லை சார். ஸ்கூலே தேவை. எனக்கு என்ன ஒரு தப்பான ஸ்கூல்ல விட சேர்க்கணும்னு தோணுது. என்ன தினவிட்டா இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனை அவமதிச்சிட்டு போறியா? வாங்க, அடடே, வாய்ப்புக்கு நன்றி. இனி இந்த ஸ்கூலுக்குள்ள உனக்கு அனுமதியே கிடையாது. போது நிறுத்துங்க மாஸ்டர் ஸ்வான். என்ன என்னோட மெத்தட் தப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? எங்க அப்பா முன்னாள் ஹெட் மாஸ்டரா இருந்தாலும் இந்த ஸ்கூல்ல இன்னும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அதனால எது மூஞ்சிலே ஒன்று பேசுறதா விட்டுருக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. ஏய், அடுத்தவங்களை கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்றேன். இந்த ஈடன் காலேஜோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு ஈடு இணையா யாருமே இல்லைன்னு நான் ஆழமா நம்புறேன் சார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு இடம் கொடுத்தேன்னா ஆசிரியரா இருக்க தகுதி எனக்கு இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஸ்கூலுக்கு அவமானத்தை கொண்டு வந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓடு. இதுதான் கொஞ்சம் எலிகண்டா இருந்துச்சு. ஈடனோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சந்திக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஃபோர்ஜர்ஸ். அப்போ உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சிரும். தோத்துட்டோம், நாம தோத்துட்டோம். நான் போய் டீ போட்டு ஜெயிச்சிட்டடா இப்பதான். தப்பு, ஒரு ஸ்பையா நான் தோத்துட்டேன். என் எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுத்ததுனால நான் தோத்து போயிருக்கேன். அப்பா என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் இன்னைக்கு இந்த டெஸ்ட்ல நாம ஃபெயில் ஆயிட்டோம். அப்பாவா பாஸ் ஆயிட்டா? பரவாயில்ல ஆனியா, அந்த மாதிரி ஸ்கூலுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாரி சொல்றதுக்கு உன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும். நான் இந்த மிஷன்ல தோத்தாலும் சரி, நான் ஸ்கூலுக்கு போகணும். இல்லைன்னா நாம ஒன்னா இருக்க மாட்டோம். ஆனியா,
ஒருவேளை இது வேலை செய்யலைன்னா அப்போ நாங்க ஒண்ணா இருக்கிற இந்த அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. இதனால உன் வேலைக்கு பாதிப்பு இருக்கா இல்லையா அத பத்தி யோசி. தலைகீழ நின்னாலும் இவ இதுல பாஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணல. எல்லாம் சரியாயிடும் தான் தோணுது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்ணாடி போட்டிருந்தவரு அந்த தாடி வச்சிருந்தவரு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரிஞ்சாங்க. ஆமாமா சரியா சொன்னா. அவங்க நிச்சயம் நமக்காக பேசுவாங்க. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு ஸ்பை தன்னை தவிர வேற யாரையும் நம்ப மாட்டா. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை தனியா நின்று சமாளிக்கணும் தான் யோசிப்பா. நான் இவங்க கூடவே இருக்கணும். இனிமே எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எக்ஸாம்னால நம்ம ரொம்ப டயர்டா இருப்போம். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் யோசிக்கலாம். சரியா? இது எல்லாமே வெறும் கொஞ்ச காலம் தான். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலி போட்டோ விழுந்துருச்சு. ஆமா விழுந்துருச்சு. இனிமே இந்த மிஷன் எப்படி போக போகுது? இன்னைக்கு எபிசோட் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போச்சு. எங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போச்சு. ஏன்னா அந்த ஸ்கூலில் இருக்க அந்த ரூல்ஸ் அதெல்லாம் பார்க்குறது, அதை இவங்க எப்படா சமாளிக்க போகிறாங்கன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. செம்மையாக இருந்ததுங்க. ஸ்டார்ட் எண்டு வரைக்கும் நடக்க போகுது, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்தது. அது அந்த பாப்பா வர அந்த மயிலில் நினைக்கிறதுலாம் அவன் சொல்கிறாள், அதுவும் நல்லா இருந்தது. அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அன்றைக்கி தெரிஞ்சும் அப்படியே மாதிரி மெயின்டைன் பண்ணுறான்னு என்னவோ தெரியல. அதான் அப்பப்போ அந்த டவுட் வந்து நம்ம மனசு நினைக்கிறதுனால சொல்லிடுவா அப்படின்ட்டு அது கூட கேஷுவலாக எடுத்துக்கிறான். நான் ஏதோ நினைக்கிறா யதார்த்தமாக சொல்கிறா போலான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். பட் வந்து இன்ச்சா நீ இது நினைக்கிறதெல்லாம் சொல்லுவான்றது தெரிய வரப்போ தெரியும். பட் வந்து ஸ்கூலில் இவ்வளோ ரூல்லாம் எதுக்குடான்ற மாதிரி தேவையில்லாத ரூல்லாம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த காப்பாற்றுறது, ஒரு பிரச்சனை வந்தால் இது பண்ணுறது, இது பேரண்டிங்காக செக் பண்ணுறது ஓகே. பட் உள்ள கேட்ட கேள்விங்கள்லாம் பாதி ஓகே, பாதி வந்து தேவையில்ல. அது நடுவில் இருந்தவன் தான் அந்த மாதிரி பண்ணது. அது இல்லாமல் எனக்கு அந்த ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்போ ஹெல்ப் பண்ணுறதை விட ட்ரெஸ்ஸில் கரையாகிறது தான் இம்பார்ட்டன்ட் எப்படி ஒரு ஸ்கூல் பார்க்குதுன்னு எனக்கு புரியல. அது வேறு ஒருத்தர் டெஸ்ட் வேறு வைக்கிறாரு. ஸோ ட்ரெஸ்ஸில் கரை இருக்கக்கூடாது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணுன்றது வந்து ஒரு டிசிப்ளினான ஒரு ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு விஷயம் அது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்ட்டு. ஒரு உதவினா கரை நல்லதுப்பா, என்னது இது அப்படி சொல்லக்கூடாது இல்லை. இப்போ சரி இது நம்ம ஜஸ்ட்டு மேலே பண்ணுறது ஓகே. பட் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ண போகும்போது ஃபுல்லாக இறங்கி தான் பண்ணணும். அப்போ தான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும்னா அப்போ ட்ரெஸ் அழுக்காச்சுன்னு விட்டுட்டு ஓடவா முடியும்? அங்கே போய் இறங்கி காப்பாற்ற தானே முடியும். இது வந்து அவங்க ஃபியூச்சருக்காக யோசிக்கிறாங்க. அதாவது நாளைக்கு வந்து அந்த பொண்ணு வளர்ந்து ஒரு ஹை பொசிஷனுக்கு போகுதுன்னா அப்போ வந்து ஒருத்தன் காப்பாற்றுற நிலைமை, காப்பாற்றுறப்ப ட்ரெஸ்ஸு கரையாமல் நீ போய் அந்த ஆடிட்டோரியம் அட்டன் பண்ணனா, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணனா எப்படி? இதெல்லாம் முக்கியம் இல்லையா? அங்கே வந்து ரீசன்லாம் சொல்லிட்டு இருக்கோம், நான் போய் காப்பாற்றினேன் அதனால இது ஆயிடுச்சுன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக இந்த செக் அதெல்லாம் ஓகே தான், காப்பாற்றும். ஸோ அதனால இவங்க வந்து பேக்கப் இன்னொரு ட்ரெஸ் வச்சுட்டு இருந்தேன். அந்த முன் யோசனை எப்போவுமே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், அதுக்கு நம்ம ப்ரிப்பராக இருக்கோமா இல்லையான்றது அது இந்த ஃபேமிலி பண்ணிச்சு. ஏன்னா இவங்க அட்வான்ஸாக இருக்காங்க இதில் இப்போ சேர்ந்தணுன்றதுக்காக. பட் வந்து அது நல்ல விஷயமா தான் இருந்தது. எல்லா இடத்துக்கும் ரெண்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போக முடியும் அப்படி அங்கே வச்சிருக்காங்கப்பா. அது என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய ஹை ஸ்கூலு, எல்லாருமே மினிஸ்டரு. டவுட் வரும்ல என்ன இருந்தாலும் அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களும் அது எப்படி ஒருத்தர் இந்த அளவுக்கு யோசிக்க முடியும்? அது ரொம்ப பர்ஃபெக்ஷன் இருந்தாலும் டவுட் வரும்ல. ஆனால் இங்கே அதுதான் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஸ்கூலில் சேர்றவங்க எல்லாருமே மினிஸ்டர் பசங்க, ஒரு பெரிய ஐடி கம்பெனி பசங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க. ஸோ அவங்களுடைய வாரிசு நாளைக்கு அதை அட்டன் பண்ண வேண்டியது வரலாம் இருக்கு இல்லையா? அந்த ஜாபே அவங்களுக்கு வரலாம் செய்யலாம். ஸோ அதுக்கு இப்போ வந்து ரெடி பண்ணுறாங்க. என்னதான் சொல்லி கொடுப்பீங்க? பர்ஃபெக்டாகவே கொண்டு போகிறது உங்கள் பங்கு ஒன்றுமே இருக்காது இல்லை. கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற பசங்கள்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதும் முக்கியம் தானே. அந்த மாதிரி இல்லை போல ஸ்கூலில், நம்ம ஸ்கூல் மாதிரி இல்லை போல இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. அதை நடுவில் இருக்கணும் தவிர அவன் ஃபேமிலியில் நடக்கிறத அதை வச்சே கேட்குறான். ஒரு சரி இவங்கள்ட்ட கேள்வி கேட்டால் அதுதான் நியாயம். ஒரு குழந்தைகிட்ட என்ன கேள்வி கேட்கணுன்னே தெரியாத ஒரு ஆள் எப்படி இந்த ஸ்கூலில் இருப்பேன்? நாளைக்கு அவள் பசங்கள்கிட்ட நீ என்னென்ன கேள்வி கேட்பேன்? அவங்கள புண்படுத்துகிற மாதிரி கேள்விங்களாம் கேட்கக்கூடாதுன்றதே உங்களுக்கு தெரியலனா நீ என்ன டிசிப்ளினான ஸ்கூலு இந்த ஸ்கூலுன்றது கிளம்புனது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் வரவங்கள்ட்ட அவளை எதிர்பார்க்குறாங்க. ஸ்கூல்லே ஒரு மண்டை இப்படி இருக்குது, அது என்ன பண்ணுறது? அதான் அவர் ஹீரோ விட்டுருக்கணும். சரி தப்பிச்சுதானே நினச்சா, ஆனால் அந்த பிரின்ஸிபல் போட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இனிமேல் வாயை தரப்ப அப்படின்ற மாதிரி. ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அது அவங்க 2 பேரும் கண்டிப்பாக ரிட்டர்ன் கூப்பிடுவாங்கன்னு தான் தோணுது. இப்போ இந்த ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறது, அவன் தோத்துட்டு இதுன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மாவும் ஜெயிச்சிட்டாங்க, அவங்க அப்பாவும் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை மனசை ஜெயிச்சிட்டான். அது ஒரு மாதிரி தனிமையாக இதுமாரி ஃபீல் பண்ணாதில்ல. எங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குது, பிரிஞ்சுட்டா அவ்வளோதானே அப்படின்னு தனித்தனியாக போயிடுவோம்ல. ஸோ இப்போ தான் ஒன்றா இருக்காங்க, அந்த பயம் புரிஞ்சிச்சு.
அதான் இப்போ அந்த ஸ்கூலுக்காக தானே இது எல்லாமே. அது இல்லைன்னா அந்த பொண்ணு பயப்படுற நியாயம் தான். இந்த ஸ்கூலே இல்லைன்னா வேலையே இல்லை, எல்லாம் பிரிஞ்சிடும்ல அப்படின்னு நினச்சா. பட் அந்த பிரின்சிபல் ரிட்டர்ன் கூப்பிட்டா திரும்ப ஃபேமிலியாக கண்டினியூ ஆகும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.